2வது வந்து அவருக்கு கால் உடைஞ்ச அந்த விஷயம். அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் திருப்பியும் வந்து ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஆக்டர் ஆனாரு. இது வந்து என்னால ஒரு கதையா தான் கேட்க முடியுன்றதே தவிர, என்னால அந்த பெயினையும், அந்த ஸ்ட்ரகிளையும் ஃபுல்லா புரிஞ்சு உணர முடியாது. அவரு என்னோட அப்பான்றதுனால, எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. யோசிக்கும்போது நான் எமோஷனல் ஆவேன். பட் அத தாண்டி ஹி ரெப்ரசன்ட்ஸ் பெர்சிவியரன்ஸ். ம். ம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படத்துக்காக நான் சில டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதும், இல்ல ஷூட் அப்போ ரொம்ப ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான விஷயங்கள் பண்ணும்போது, எப்பவுமே அப்பா மைண்ட்ல இருப்பாரு. அந்த உடைஞ்ச காலோட அவரு அவ்ளோ பண்றாரு. "நீ இத பண்ண முடியாதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பண்ணுவேன் ஆக்சுவலா. அது கான்ஷியஸா நான்